ரஜினி, உங்களுடைய நிறைய கேள்விகள் நிறைய இருக்குது திமுகவை நோக்கி. உங்களுக்கான பதில்கள் ப்ளஸ் நம்ம தலைப்பை நோக்கி இருக்கக்கூடிய உங்களுடைய பார்வை. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி 2 பேருக்கு வாழ்த்து சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. யார் யார்? தமிழ்நாடு அரசு சார்பாக திமுக ஆட்சியில் காமராஜர் விருது பெற்ற அண்ணன் இதயதுல்லா அவர்களுக்கும், அதே மாதிரி திராவிடர் கழகம் திமுக 3வது குழலாக இருந்து திருமா செயல்படுவார், விசிக செயல்படும் என்று சொல்லி ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை விஜய் என்று சொல்லி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்க அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் சார்ந்திருக்கிற கட்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சார்பாக கலைஞர் சொல்லுவார் சார், நம்மால் பயன்பெற்றவர்கள் நம்மிடையே இது பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது, அதை திருப்பி செய்வாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. நம்மால் பயன்பெற்றவர்கள் நம்மால் பயன்பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாரு. அதான் சொல்றேன். இல்ல ஆணவம் இல்ல சொல்றேன், நம்ம கூடவே இருக்காங்க, அதான் நம்ம கூடவே இருக்காங்க. திரும்பி பார்த்தா என்ன விதத்தில் நியாயம்? ஒரே தகைசால் விருது பெற்ற நல்ல கனவே நேற்று விமர்சனம் பண்ணிட்டாங்க, அவருக்கு விட்டு கொடுத்தோம். இல்ல நான் சொல்றேன் சார், நான் உங்களை விமர்சிக்கல, வாழ்த்து தான் சொன்னேன், அதை நீங்க புரிஞ்சுக்கணும் சார். அதே மாதிரி அண்ணன் சொன்னாரு, அண்ணன் சொல்றப்போ 110 எடுத்திருந்தா திமுக என்ன செஞ்சிருக்கும், 110 இருந்தா களமே மாறி இருக்கும்னாரு. நிச்சயமாக காங்கிரஸ் திமுகவுடைய ஒட்டுண்ணியாக இருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கும். அதே மாதிரி தொடர்ந்து இருக்கும். போயிருக்க மாட்டாங்க சார். அவங்களுக்கு எங்க அதிகாரமோ அங்கதான் இருப்பாங்க. அண்ணன் அதுக்கப்புறம் இன்று என்னது நேற்று இன்று நாளை என்ன காங்கிரஸ்னா, நேற்று திமுக கிட்ட ஒரு எம்பி சீட்டு, இன்னைக்கு தாவேகா கிட்ட ஒரு எம்பி சீட்டு, நாளைக்கு பாஜக வந்தால் பாஜக கிட்ட ஒரு எம்பி சீட்டு. எம்பி சீட்டுக்காக ஒரு சீட்டு கிடைக்குதுன்னா அங்கேயும் போய் கூட்டணி வைக்கக்கூடிய ஒரு துரோகத்தை செய்யக்கூடியவர்கள் தான் காங்கிரஸ். அப்படி இல்ல நான் முரண் இல்ல சார். இன்னைக்கு நடக்கிறத பார்த்தா தாவேகாவை காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள் எப்படி எல்லாம் விமர்சிச்சாங்க, இன்னைக்கு அங்க போய் சேரலையா, அந்த மாதிரிதான் இதுவும் நடக்கலாம். காங்கிரஸ் பதவிக்காக எது வேண்டுமானாலும் செய்வாங்க. அதே மாதிரி அண்ணன் சொன்னாரு பிஜேபி எதிர்ப்புல உறுதியா இருக்கிற கட்சிகள்லாம் ஒன்னா இருக்கும்னு சொல்லிட்டு. சார், திமுக தமிழ்நாட்டில் தோத்திருக்கலாம், ஆனா பிஜேபி எதிர்ப்பு என்பதுல வெற்றி பெற்று இருக்கிறது. பிஜேபியை ஒரு இடத்தை தவிர்த்து வேற எங்கேயும் எல்லா இடத்துலயும் வாஷ் அவுட் பண்ணதுல பிஜேபி எதிர்ப்பு என்று பிரச்சாரத்தை முன்னெடுத்தது திமுக. தாவேகா பிஜேபி எதிர்ப்புல பிரச்சாரம் பண்ணல, முன்னெடுப்பு தாவேகா தாவேகாவோட பிரச்சாரம் பிரதானமா இருந்து திமுக எதிர்ப்பு தான் சார். சார் இவ்வளவு பேசுறாங்களே காங்கிரஸும் விசிகாவும், ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் அவருடைய தலையீடுல இருக்கிற அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர், தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர் அதுக்கு கண்டனம் சொல்லியிருக்காரு. ஏன் உங்க 2 கட்சி ஏன் வாயை மூடிட்டு இருக்கீங்க? இப்ப ஒரு கண்டனமா சொல்லி இருக்கலாம்ல. ஒரு எம்எல்ஏ தலையிட்டு இருக்கிறாரு, உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் சோஃபா வந்துருச்சு, நாம எது பண்ணாலும் தாவேகா அரசு எது பண்ணாலும் வாயை திறக்க மாட்டோம் என்று ஒரு இடத்துல அமர்ந்து கொள்வது, இது எப்பேற்பட்டான எப்பேற்பட்டான சொல்லுங்க. நீங்க பேசுறப்ப வாயை திறக்கலாம், நீங்க 15 நிமிஷம் பேசுறீங்க. நான் இப்ப இல்ல இருங்க நான் பேசி முடிச்சேன். அரசியலா நீங்க நல்லா விமர்சனம் பண்ணுங்க, ஏன் நேரத்தை கூட தரேன் பேசுங்க. ஆனா அந்த பாலியல்னா அப்படி பார்த்தா அது திமுக குள்ள நிறைய போகும். நீங்க நடத்த சொல்லுங்களேன், கண்டிப்பா நீங்க சொல்லி வல்லம் பசீர் பாத்துட்டு இருக்காரு, கண்டிப்பா உங்க கருத்தை அவரே ஏத்துக்கிற மாட்டாரு. ஏன்னா அடுத்து இந்த சோபா இருங்க சார், என்னோட சார் இவரே பேசறனா இவர் பேசணும், அவர் பேச இல்ல இப்ப அரசியலா என்னோட அவர் அரசியலா பேசிட்டுங்க. சோபா கேப்பானா அப்ப நான் நிறைய பேச வேண்டியிருக்கும் சார். திமுக தப்பான வார்த்தை, நான் அப்படிதான் பேசுவேன். தப்பான வார்த்தை எங்களை விசிகா மீது இது போன்ற களங்கத்தை எங்க நிலைப்பாடு நீங்க விமர்சிங்க, எங்க நிலைப்பாட்டை நீ கேள்வி விமர்சிங்க, என் நேரத்தை பூரா எடுத்துக்கங்க, எங்க நிலைப்பாட்டை நீங்க விமர்சனம் பண்ணுங்க, பேசுங்க, நான் தரேன். ஆனா அந்த சோபான்னா நான் வேற மாதிரி டாபிக் இருக்கோம், அது தப்பு. அது எங்க தலைவர் வல்லம் பசீர் சொல்லுவாரு சார், நான் யாரையும் குறிப்பிட்டு பேசல, கூட்டணியில இருப்பவர்கள் கேள்வி கேட்டிருக்கலாம்னு சொல்றேன். நான் விசிகன்லாம் குறிப்பிட்டு சொல்ல கிடையாது சார். பெண்கள் பாதுகாப்புல தமிழ்நாடு சீரழிஞ்சு போயிருக்குன்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னவர் இன்றைய முதலமைச்சர் விஜய். நேற்றைக்கு டெல்லிக்கு போய் அவர் என்ன பேசியிருக்காரு? பெண் கல்வி, பெண் சுகாதாரம், பெண்கள் பாதுகாப்பு, நாட்டிலே முதன்மை மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாடு. அப்போ அவரே அக்செப்ட் பண்ணியிருக்காரு. திமுக கவர்மெண்ட் நல்லாதான் பெண்கள் பாதுகாப்பை வச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு திமுகவை பற்றி இப்படி பேசுபவர்கள் 28 சீட்டு எங்களுக்கு நாங்களும் மோதி பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு. அப்பயே போயிருக்கலாம். அண்ணன் சொல்றாரு எங்களுக்கு ஓட் பர்சன்டேஜ் அவ்வளோ இருக்கு இவ்வளோ இருக்குன்னு. 2006 திமுக கூட இருந்ததனால் காங்கிரஸ் பெற்ற வாக்கு சதவீதம் 8.1. 2014 தனிச்சு நின்று காங்கிரஸ் பெற்ற வாக்கு சதவீதம் 4.3. அதுக்கு தான் ஒரு கணக்கு சொன்னாரு.
நாங்கள் வந்து 5% கூட வச்சுக்கோங்க, 5% வச்சிங்கன்னா கூட அதில் ஒரு 10,000 2014 5% உங்களுக்கு அப்படியே இருந்துட்டு நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ கூட சூழ்நிலை வச்சுக்கோங்க, ஒரு 5% வச்சுக்கோங்க, தோராயமாக நான் சொல்கிறேன், அவர் சொன்னது கணக்கு 5% வச்சுனா கூட ஒரு 10,000 வாக்காளர்கள் இருக்க மாட்டாங்கன்னு நம்ம ஒரு அண்டர் எஸ்டிமேட் எப்படி பண்ண முடியும்? அப்படின்னா அந்த 10,000 வாக்குகளில் எத்தனை இடங்கள் நம்ம வெற்றியும் தோல்வியும் பெற்றிருக்கோம் அப்படிங்கிற அந்த கணக்கு வருமல்ல, அந்த கேள்வி திமுக நோக்கி வராதா? சார் இது அண்ணாமலை வந்து தங்களுடைய அவர் வந்து முன்னாள் பாஜக தலைவராக இருந்தால் அவர் கேட்டசிக்கு என்ன பண்றாரு, அவர் வந்து கட்சியிலேருந்து விலகிறப்போ எல்லாரையும் பார்த்துட்டு வந்து ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு நான் வந்து விலக போறேன்னு சொல்லிட்டாவது விலகிறார். திமுக கூட்டணியிலிருந்து இவ்வளவு ஆண்டு காலமாக இருந்த காங்கிரஸ் அதை கூட செய்ய தவறி விட்டதே என்கிற ஒரு ஆதங்கம் திமுக கிட்ட இருக்கு. ஆதங்கம் மட்டும்தான் இருக்கு. அண்ணன் சொன்ன மாதிரி சந்தோஷமா இருக்கும். இப்பதான் எப்படியோ போச்சு. அண்ணன் சொல்றாரு மயிலாடுதுறையில நாங்க தனிச்சு நின்னாலும் வெற்றி பெற்றிருப்போம் சொல்றாரு. மயிலாடுதுறையில 2024 கடைசி வரையும் வேட்பாளர் அங்க அறிவிப்புக்கு தாமதமாகி அங்க பிரவீன் சக்கரவர்த்தி நிக்கிறதா இருந்தது. அதுக்கப்புறம் சுதாவை அறிவிச்சாங்க. அவருங்க யாருன்னே ஊரு பேரு தெரியாத அந்த அம்மாவை அங்க கூட்டிட்டு மகளிர் பிரிவு தலைவர் சார் மயிலாடுதுறையில சொல்றேன். மயிலாடுதுறையில நான் பேசுறப்ப சொல்றாங்க சார் இவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது, கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. மயிலாடுதுறையில இருக்கிற லோக்கலுக்கு அவங்க யாருன்னு தெரியாது. ஏன்னா அவங்க இங்க இருந்து சென்னையில இருந்து போய் போட்டி போடுறவங்க. அப்ப தெரியாத போதும் திமுகவை சார்ந்தவர்கள் அவங்களுக்காக வந்து தெருவா போய் வாக்கு சேகரித்து அவங்க வந்து வெற்றி பெற வச்சாங்க. நீங்க இதெல்லாம் மறந்துட்டு போறதுதான் திமுக ஒரு இதுவா இருக்கு. நீங்க இவ்வளவு 5 தொகுதியில, அதாவது அண்ணன் சொன்னார் மேலூர் தொகுதியை பத்தி சொன்னார், உண்மை அது. மேலூர் தொகுதியில வந்து விஸ்வநாத் அங்க வந்து காங்கிரஸ்க்கு என்ன பேஸ் இருக்கு? அங்க வந்து இதுவரை திமுக அங்க ஜெயிக்கல, அதுதான் பேஸ். இல்ல அதிமுக ஜெயிச்சிருக்கு, காங்கிரஸ் தனியா நின்று 2 முறை ஜெயிச்சிருக்கு. 3 முறை அவங்க அதிமுக தான் ஜெயிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்ன காங்கிரஸ் தான் ஜெயிச்சது, ராஜமாணிக்கம் தனியா நின்று ஜெயிச்சார். இந்த மாதிரி எல்லா தொகுதிகளிலும் நாங்க திமுகவுடைய இது வந்து இதை ஒர்க் பண்ணி சார் திமுகவால மற்ற கட்சிகள் ஜெயித்திருக்குதே தவிர்த்து அவர்களால் திமுக வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு திமுக இல்ல. திமுகக்குன்னு ஒரு ஸ்ட்ராங் ஓட் பேங்க் இன்னைக்கும் இருக்கு. அதான் பாவலன் கேக்குறாரு, அந்த ஓட் பேங்க் எங்க போச்சுன்னு கேக்குறாரு. ஓட் பேங்க் இருக்கு சார், அதான் 3% வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கு சார். இல்ல சார், வெற்றி வாய்ப்பு தோல்விங்கிறது அப்படி பாத்தீங்கன்னா 2021 நம்ம அந்த கணக்கு பார்க்க வேண்டியிருக்கும். அது 4% தான் வெற்றி வாய்ப்பு வந்து அதிமுக இழந்தது. அதை விட்டுருங்க, ஆட்சிக்கு ஏறி இருக்காங்க, அதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. திமுக வந்து கோர் ஓட் பேங்க் இருக்கும், அதிமுகவுக்கு ஒரு கோர் ஓட் பேங்க். இப்போ இன்னைக்கு செய்தியில் பார்த்தீங்கன்னா 25% இருக்கும். திமுகவுடைய கோர் பேங்க் ஓட் பேங்க் வந்து 35% 40% இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் தான் தோராயமா சொல். இந்த ஓட் பேங்க் எங்க போச்சு? இன்னைக்கு மொத்தமா சேர்த்து பார்த்தாலே வந்து 25% தான் ஓட் பேங்கா இருக்கு. அந்த ஓட் பேங்க் எங்க போச்சு? அதுதான் ஒரு தேர்தலுக்கும் ஃபிளக்சுவேஷன் இருக்கும் சார். எல்லா தேர்தலுக்கும் இந்த ஓட் பேங்க் அப்படியே வருமானு தெரியாது. இந்த தேர்தலில் எதிரி யாரு என்பதை திமுக இது கணிக்க தவறி விட்டது. பிஜேபி எதிர்ப்புன்னு சொன்னா பிஜேபி எதிர்ப்பு வேலை செஞ்சிருச்சு. பிஜேபி ஸ்ட்ராங்கா இருக்க தொகுதியில அவங்க வந்து தோல்வி அடைந்திருக்கிற ஒரே தொகுதி தான் அவங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளிட்டோம். நாங்க எதிரியா யார்கிட்ட மக்கள் கிட்ட கொண்டு போனோமோ அவர்களுடைய எதிர்ப்பு வாக்குகளை பெற்ற காங்கிரசும் விசிகாவும் இன்றைக்கு அங்க போய் சேர்ந்திருக்கு. அவங்களுடைய வாக்குகள் நீங்க வாங்கி போயிட்டீங்க. நீங்க வாங்கி போயிட்ட பிறகு இல்ல நீங்க திமுக இப்படி எல்லாம் செஞ்சது, திமுக வந்து எங்களை வந்து சரியா வச்சுக்கல அப்படின்லாம் சொல்றது ஏத்துக்க முடியாத ஒன்னாதான் நான் பாக்குறேன். திமுக கூட்டணியில இருந்தீங்க, இன்றைக்கு இருந்து வெளியே போயிட்டு அண்ணன் வந்து பேசுறப்போ திமுக வந்து அவ்வளவு இது பண்ணி பேசுறாரு. எவ்வளவு அட்டாக் பண்ணிமோ அவ்வளவு அட்டாக் பண்ணி பேசுறாரு. இல்ல நீங்க நிறைய விஷயம் பேசுனீங்க திமுக பத்தி. திமுக வந்து மன்னராட்சி நடத்துதா, அதாவது சட்டமன்றம்னா உங்களுக்கா அப்படின்லாம் கேக்குறீங்க. யாரும் இங்க மன்னராட்சி நடத்தல சார். துணை முதல்வர் ஆகணும்னா ஆசை யார விட்டதுனே, இல்ல ஆசை யார விட்டதுங்க. நீங்க அந்த மாதிரி வார்த்தைல நீங்க பயன்படுத்த கூடாது. அதனால சார் விசிகா மேல இன்றைக்கு எங்க தலைவர் பெரிய மதிப்பு வச்சிருக்காரு சார். காங்கிரஸ் செய்த அளவுக்கு துரோகம் திருமாவளவன் அவர்கள் செய்யவில்லை என்று இன்றைக்கும் எங்கள் தலைவர் அவர்கள் உங்கள் மீது வந்து நல்ல ஒரு மரியாதை வச்சிருக்காரு. ஆனா நீங்க திமுக பத்தி பேசுறப்போ திமுகவை பற்றி மன்னராட்சியா சட்டமன்றம்னா உங்களுக்கான்ற ஒரு அதாவது ஒரு வார்த்தையெல்லாம் விடுறத நான் வன்மையா கண்டிக்கிறேன் சார். இதெல்லாம் வந்து நீங்க கண்டிங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கோமாத்தேக சேர்ந்த திரு ஈஸ்வரன் வந்து இது போன்ற இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுறதுக்கு எப்படி சரியானதா இருக்கு? ஏன்னா நான் கூட்டணி நிறைய பார்க்கணும். அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்லி, நான் தவறாக எதுவும் சொல்ல. 2006 எந்த கூட்டணி யாரை பற்றி சொல்லுகிறாருங்கிறது இப்போ நான் சொல்லி முடிச்சக்கப்புறம் உங்களுக்கு புரியும். 2006 அதிமுக கூட்டணி, மறுபடியும் 2011 திமுக கூட்டணி, 2016 திமுக கூட்டணி வந்து திமுக தோத்த உடனே 2016 மக்கள் நல கூட்டணி வைக்கிறாங்க. மக்கள் நல கூட்டணி அது வந்து சரியில்லாமல் போன உடனேயே 2019 2026 வரைக்கும் திமுக கூட்டணி இருக்காங்க. 2026 திமுக கூட்டணி தோத்த உடனே இப்போ கூட்டணி மாறிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு கட்சியை பற்றி குறிப்பிட்டு சொல்றார். யாரை குறிப்பிட்டு சொல்றாருங்கிற கேள்வி வருது. அவர் விசிகாவை தான் குறிப்பிட்டு பேசுறார். இது ஒரு ஜனநாயகவாதின்னு தன்னை சொல்லிக்கிறாரு. தன்னை வந்து இப்படி தான் தோத்த உடனே ஒரு வெளியே போக முடியுமா?
அப்படின்னு ஒரு அவர் சொல்லக்கூடிய வார்த்தை பிரயோகம் சார் அவரோட கட்சியுடைய தலைவர் ரஜினி உங்களுடைய நிறைவு சார் ஒரே ஒரு கருத்து யார் எங்க வேணாலும் போட்டோம் சார் ஆனா அவங்க பேசியதுக்கு அவங்க பதில் சொல்லிதான் ஆகணும். இன்றைக்கும் RSS பெற்ற பிள்ளையா தான் விஜய் இருக்காரா? 10 பேர் கூட இல்ல திருமாவளவன் அவர்களோடு என்று சொன்ன விஜயோடைய கருத்தை அண்ணன் அவர்கள் உடன்படுகிறாரா என்ற கேள்வி எனக்கு எழுது சார். இன்றைக்கு கூட்டணி யார் வேணாலும் அமைக்கலாம். சிபிஐயும் வந்து கிளியரா ஸ்டேட் பண்ணியிருக்காங்க, நாங்க திமுக கூட்டணியில இல்ல தாவேகா கூட்டணியில போய் நாங்க சேர்ந்துட்டோம்னு சொல்லல. அவங்க வந்து அங்கேயும் இல்ல இங்கேயும் இல்லன்னு இருக்காங்க. இடைத்தேர்தல் அந்த தேர்தல் சமயங்கள்ல அவங்களுடைய குழு நாங்க முடிவு எடுக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க திமுக கூட்டணியை விட்டு அங்க போயிட்டாங்கன்ற எடுத்துக்க முடியாது. அவங்களுடைய உறுதியான கருத்து என்னங்கிறத நான் கேள்வியா வச்சிருக்கேன். அதனால இன்னும் அவங்க வந்து கிளியரா சொன்னா பார்க்கலாம் சார்.